ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்டிங் வெப் ஆப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத பற்றி தெரியும். சிமிலர் வே ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரே தான். இங்கே லிஸ்ட் அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்கும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இந்த அரே லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இது அரேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ எந்த அவுட்புட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சிஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு அரே தான். ஓகேங்களா? அதில் அரே லிஸ்ட்டில் ஆடுன்ற மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் கார்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு நியூன்னு சொல்லி கொடுத்தா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ காட் தட் ஆடுன்ற மெத்தட் அரே லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது இன்டர்ஃபேஸில் லிஸ்ட்டில் ஜஸ்ட் மெத்தட் நேம் மட்டும்தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்ட்லேருந்து நம்ம சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அது அரேல இங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எப்படி அதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டில் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸை கெட் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ கெட் ஆஃப் 0 அப்படின்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து எடுக்கும். ஸோ இங்கே ஐஃபோன் இருக்குது. அது நமக்கு எடுத்து கொடுத்துருக்கு கெட் மெத்தட். ஸோ ஆட் பார்த்துருக்கோம், கெட் பார்த்துருக்கோம். அடுத்து செட் இருக்குது. செட் மெத்தட் என்ன பண்ணுது? 3 which means இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதில் ஆப்பிள் வாட்சை ஆட் பண்ண சொல்லுது. ஸோ 3னா சார்ஜர், அதோட இண்டெக்ஸில் ஆப்பிள் வாட்ச் ஆட் பண்ண சொல்லுது. அது பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 0 1 2 3 3ன்றது பவர் பேங்க். ஸோ அதோட இண்டெக்ஸில் என்ன பண்ணியிருக்குன்னா செட் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஆட் பார்த்துருக்கோம், கெட் பார்த்துருக்கோம். செட் எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை என்ன பண்ணியிருக்கு? ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்து கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணும். இருக்கா இல்லையா? ஐஃபோன் அந்த கார்ட்டில் இருக்கா இல்லையா? ஐஃபோன் கார்ட்டில் இருக்குது. ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப். இதெல்லாம் அரே லிஸ்ட்டில் இருக்கிற மெத்தட். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது ஃப்ரீக்வெண்ட்டாக ஞாபகத்தில் வரும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் எதோட இண்டெக்ஸ்? ஐஃபோனோட இண்டெக்ஸ் 0. ஓகே, அண்ட் சைஸ், அரேவோட சைஸ் பார்க்கணுன்னா சைஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ அரேவோட சைஸ் என்னது? 4. ஐஃபோன், ஏர்பாட், சார்ஜர், ஆப்பிள் வாட்ச். ஸோ அரேவோட சைஸ் 4. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டெய்ன்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப், சைஸ் அண்ட் ரிமூவ் இருக்குது. ரிமூவ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன என்ன ரிமூவ் ஆயிருக்கு? சார்ஜரை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சார்ஜர் ஆக்சுவலாக வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம இண்டெக்ஸில் இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஆகிட்டு ஐஃபோன், ஏர்பாட், ஆப்பிள் வாட்ச் மட்டும்தான் இருக்குது. சார்ஜர் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர் வே இஸ் எம்டி. அரே எம்டியாக இருக்கா இல்லையா?
நம்ம சில கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரெண்டர் பண்ணுவோம். இருக்குது அப்படின்னா ஒரு சில வேல்யூ, இல்லைன்னா நோ நோ ஐட்டம்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி பேக் எண்ட் இவங்க ஜாவால வந்து இஸ் எம்டி அரே லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா வேல்யூஸ் இருக்குது. எம்டியான்னு கேட்குறோம், இல்லை எம்டி கிடையாது. ஓகே, அண்ட் லூப். அரே லிஸ்ட்டை எப்படி லூப் பண்ணுறது, ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் ஐட்டம்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, தென் இது வந்து கார்ட். இந்த கார்ட்டு தான் என்னது, நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் என்ன என்ன இருக்கும், இந்த ஐட்டம்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஐட்டம் வேரியபிள் போட்டுட்டு அதோட டைப் என்ன, அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? அது டைப் கொடுத்துரும். சிஸ் அவுட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக அந்த லூப்லேருந்து ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ஐஃபோன் வருது, நெக்ஸ்ட்டு ஏர்பாட் வருது, அடுத்து ஆப்பிள் வாட்ச் வருது. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, உங்கள் டிஎஸ்ஏ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்டு வந்து பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட அரே தான். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இது இன்டர்ஃபேஸ், இதில் இருக்க மெத்தட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆட், கெட், செட். ஓகேங்களா? கண்டெய்ன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் சைஸ், தென் ரிமூவ், இஸ் எம்டி, லூ. ஓகே, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செட். செட் இங்கேயும் அதே தான். செட் அப்படின்றது வந்து இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஹேஷ் செட் அப்படின்ற கிளாஸில் தான் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அங்கே வந்து லிஸ்ட் அரே லிஸ்ட், இங்கே வந்து செட் ஹேஷ் செட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆட் மெத்தட் இருக்குது. மொபைல், ஆடியோ, ஆக்சசரிஸ், மொபைல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 மொபைல் இருக்குது. அது வந்து இங்கே ஒன்று ஆடே ஆகலை. கரெக்டாக ஒன்று தான் டிஸ்பிளே இருக்குது. ஸோ செட் வந்து யூனிக். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செட்டு வந்து யூனிக், டூப்ளிகேட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுலேயும் சிமிலராக கண்டெய்ன்ஸ் மெத்தட் இருக்குது. கண்டெய்ன்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், இந்த மொபைல் வந்து செக் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையா, செட்டில் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ நீங்கள் ரிமூவ் சொல்லுங்கள். ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணும், ஆடியோ அப்படின்றத வந்து ஆடியோ அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஆடியோ அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சைஸ். சைஸ் வந்து 2, 1 and 2. நெக்ஸ்ட்டு இஸ் எம்டி. ஸோ எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட் டாட் இஸ் எம்டி, ஆப்ஜெக்ட் டாட் சைஸ் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம். நான் வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காக சும்மா உங்கள் மெத்தட் மட்டும் ஷோ பண்ணுறேன். எம்டி கிடையாது, ஏன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. அடுத்து லூப். ஸோ சிமிலர் தான், அதே தான். அந்த ஆப்ஜெக்ட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அது என்ன டைப் சொல்லிவிட்டு அந்த வேரியபிளை இங்கே சிஸ் அவுட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஆக்சசரிஸ் இருக்குது, அடுத்து மொபைல் இருக்குது. ஓகே, செட்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுதான் செட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். அடுத்து லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்,
லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், அடுத்து செட்டு பார்த்துருக்கோம், அடுத்து மேப். ஓகே, நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே அன்கமெண்ட் பண்ணிடுறேன். என் வீடியோ லென்த்து ஜாஸ்தியாக போகும். இதில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டே டு டே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை வேறு லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம். ஸோ மேப்புக்கு இன்டர்ஃபேஸ் இது வந்து ஆஷ் மேப்ன்ற கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன மெத்தட் இருக்குது, அதுக்கு முன்னாடி மேப் எதுக்கு, என்ன நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோமா ஜாவாஸ்கிரிப்டில்? கீஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கா, சாரி. ஸோ அதே தான் இங்கே ஹேஷ் மேப். ஓகேங்களா? இங்கே அங்கே ஆட் பண்ணுறதுக்கு பதில் இங்கே வந்து புட் அப்படின்னா நான் இது மொத்தமாக ரன் பண்ணிடுறேன். ஸோ புட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கீ ஐஃபோன்ற கீ 79,999 வேல்யூ வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டில் 0th இண்டெக்ஸில் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஏர்பாட் சார்ஜர், ஓகே, உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஆப்பிள் வாட்ச், ஆனால் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணல, பார்த்தீங்களா? ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது, ஆனால் கீ வேல்யூ பேர். நெக்ஸ்ட்டு அது வந்து யூஸிங் புட் க்ரியேட் பண்ணுவாங்க மேப். ஓகேங்களா? ஹேஷ் மேப். தென் கெட் எப்படி வந்து எடுக்கிறது? ஓகே, கீஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐஃபோன் அப்படின்ற கீ வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. தென் இப் ஐஃபோன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆமாம் இருக்குது, ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூ. தென் இந்த வேல்யூ இருக்கா, ஆக்சுவலாக இப்போ வந்து கீ வந்து அவங்க பார்க்கல, இது கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்னா கீயை தேடுது, இது கண்டெய்ன்ஸ் வேல்யூ, இப்போ வந்து வேல்யூவை தேடும். அப்போது ரெண்டுத்துக்குமே என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ட்ரூ அப்படின்றது பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டெய்ன்ஸ் கீ வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஓகே, பூலியன். கண்டெய்ன்ஸ் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? பூலியன். இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மெத்தட் நேமை ஞாபகம் வச்சுக்கிறத விட அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்ன்ற விஷயம்தான் முக்கியம். அடுத்து புட்னா என்ன பண்ணுறாங்க? திரும்பவும் ஐஃபோனுக்கு ப்ரைஸை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 79,000 வந்து 74,000 அப்டேட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே கெட் பண்ணி பார்க்குறோம். அதோட அவுட்புட் தான் இங்கே தெரியுது, 74,000. அடுத்து கெட் ஆர் டிஃபால்ட். இப்போது இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு இல்லாத கீயை வந்து நம்ம தேடுறோம். அப்போ என்ன பண்ணணும்? கெட் ஆர் டிஃபால்ட்டுன்னு வந்து ஜாவாவில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மெத்தட். அது என்ன பண்ணுன்னா, லேப்டாப்புன்னு ஒரு கீயே இல்லை அந்த ஆப்ஜெக்டில். ஓகேங்களா? அதை கேட்டு வராங்க யூசர். ஸோ அப்போது டிஃபால்ட் வேல்யூவாக வந்து 0.0ன்னு நம்ம இங்கே செட் பண்ணிட்டா அதை வந்து ஷோ பண்ணிடும் யூசருக்கு. ஓகே, லேப்டாப் ப்ரைஸ் வந்து 0. இல்லைன்னா என்ன ஆகும்? லேப்டாப் கீ இல்லைன்னு எரர் அடித்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, தென் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் மெத்தட் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ரிமூவிங், இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ரிமூவிங் சார்ஜர் மீதி 3 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது ஆப்ஜெக்டில். தென் சைஸ், இதுலேயும் சைஸ் இருக்குது. சைஸ் வந்து 3. அதே மாதிரி இஸ் எம்டியா இல்லை, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எம்டி கிடையாது. இதை எப்படி லூப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஸ் அவுட்டில் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்படி இந்த ஆப்ஜெக்டை அவங்க லூப் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரைஸஸ் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் இருந்து டாட் என்ட்ரி செட் நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, இங்கே ப்ரைஸஸ்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ட்ரி செட், ஓகேங்களா, எடுத்துட்டாங்களா? எந்த வேரியபிள்? என்ட்ரின்ற வேரியபிள். அதை தான் வந்து லூப் பண்ண போகிறாங்க ரிப்பீட்டடாக. ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், மேப் டாட் என்ட்ரி இதெல்லாமே வந்து
இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? மேப் டாட் என்ட்ரி. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். கீ வந்து ஸ்ட்ரிங். டபுள் வந்து நமக்கு அந்த ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ கெட் கீ வந்து கீயை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், வாட்ச். அது மாதிரி கெட் வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா அந்த ப்ரைஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி செட் வந்து இம்பார்ட்டண்ட். எப்போல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சோம்னா கீ வேல்யூஸில் வருது அப்படின்னா என்ட்ரி செட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு. ஓகே. நம்ம கிட்டத்தட்ட இது முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். நம்ம வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது பார்த்தா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ சிம்பிளாக இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒரு சில யூட்டிலிட்டி மெத்தட்ஸ், அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்னா அரே. ஓகேங்களா? அதில் இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அது ஜஸ்ட் இங்கே நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் மெத்தட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணிருச்சு. நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். தென் சார்ட் மெத்தடில் வந்து அது சார்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸஸை. அசெண்டிங் டு டிசெண்டிங் சார்ட் பண்ணியிருக்கு. தென் ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அப்படியே இந்த சார்ட்டட் ப்ரைஸை வந்து அப்படியே நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. தென் மின்னா அரே. இப்போ நம்ம அரேலேயே இருக்கிற கம்மியான வேல்யூ என்னது? தென் மேக்ஸ்னா அரேலே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இவ்வளோதாங்க கலெக்ஷன். இன்னும் நிறைய இருக்குது, பட் நம்ம பார்த்துக்கிட்டே போனால் டைம் ஆகும். இந்த கோடை வந்து நான் GitHubல புஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட்டுக்கு அரே லிஸ்ட் வரும், இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி செட்டுக்கு வந்து ஹேஷ் செட் அப்படின்னு வரும். தென் மேப்புக்கு வந்து ஹேஷ் மேப் அப்படின்னு வரும். ஹேஷ் மேப்லேருந்து வெளியில் எடுக்கும்போது என்ட்ரி செட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மெத்தடும் என்ன ரிட்டர்ன் பண்ணும். சில டைம் இங்கே பூலியன்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் யா, ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யா, தேங்க்யூ.